கலவை. அந்த கலவைங்கிறது ஒரு புராதனமான கிராமம். ஆதி நாராயண சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு பேர். 4 வேதம் படித்தவா நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்திருக்கா. அவளுக்காக நிலம், வீடு, வாசல், பசுமாடு, டேக்ஸ் ஃப்ரீ, சர்வமானியம்னு பேர், ஸ்ரோத்ரிய கிராமங்கள்னு பேர். அப்படி தஞ்சாவூர் ஜில்லாவில் நிறைய கிராமங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி இங்கேயும் இருந்திருக்கு. காஞ்சிபுரத்தை சுற்றி இருந்திருக்கு. ஆற்காடு வேறு வேறு ஊரில் ஏற்பட்ட மாறுதலில் அது விதம் மாறி போயிடுச்சு. அதனால் பெரியவாளும் அங்கே போய் வேறு ஊரில் காவேரி கரையில் ரொம்ப நாள் தங்கினா. அதுக்கு முன்னாடி எல்லா ஊரும் போயிட்டு இருந்தா, அங்கேயே ரொம்ப நாள் தங்குறதுன்னு அங்கே ஆரம்பித்து அப்படி இருந்தது. அப்படி இந்த கீழம்பிங்கிற அம்பிகாபுரம் தானமாக சாசனமாக மடத்துக்கு விஜயகண்ட கோபாலன் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்கார். அம்பிகாபுர நாமானம் கிராம சிந்தாமணின் ததவ். அந்த ஊரில் என்ன மரம்லாம் இருந்தது அதையும் எழுதியிருக்கா. நாரிகேல, ஆம்ர, பனச, தாள விருந்தாலி சோபிதம் அம்பிகாபுர நாமானம் கிராம சிந்தாமணின் ததவ். தென்னை மரம் இருந்துதான், மாமரம், பலாமரம், பனைமரம் இதெல்லாம் இருந்ததுன்னு சொல்கிறா. அங்கே அதிஷ்டானம் இருக்குது கீழம்பியில். அங்கே அக்ரஹாரம் இருக்குது. அம்பிகா பதீஸ்வரர்னு பேர். அங்கே அந்த கீழம்பியில் நிறைய நாள் பெரியவா தங்கி அந்த ஊர் சுவாமிக்கு காஞ்சிபுரத்தினுடைய எல்லை. அதில் இந்த ஊரில் பெரியவா தங்கி அங்கே விவசாயம் கூட நடந்துட்டு இருந்தது. நிலம் விளைஞ்சி அங்கேருந்து சுவாமி நைவேத்தியம்லாம் கூட வந்துட்டு இருந்தது. கார் அரிசி, இன்னும் பல விதமான அரிசி, அதெல்லாம் வித்வான்களுக்கெல்லாம் பெரியவா அதை கொடுத்துருக்கா. அதில் பெரியவா வித்வான்களுக்கு அந்த மாதிரி அரிசியெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கா.